ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பஞ்சு போல் சாஃப்டான இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த இடியாப்பம் 2 நாள் ஆனாலுமே நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க. இது கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவில், சாதாரண பச்சரிசி மாவில் தாங்க நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் சொல்கிற 2 மெயின் டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா புதுசாக செய்கிறவங்களுக்கு கூட பக்காவாக வருங்க. கொஞ்சம் கூட கைவலி இருக்காது, கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக நல்லா பஞ்சு போல் சாஃப்டான இடியாப்பம் எல்லாராலையும் செய்ய முடியுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். வீடியோவுக்கு இடையில சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சால் தான் கரெக்டான பர்ஃபெக்டான இடியாப்பம் எல்லாராலையும் செய்ய முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சாஃப்ட் இடியாப்பம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அகலமான ஹெவி பாட்டம் கடாய் அல்லது நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. கடாயை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடுங்க. இப்போ நான் 2 கப்பு நல்லா பொங்க பச்சரிசி மாவு எடுத்திருக்கேங்க. இது கொழுக்கட்டை மாவோ அல்லது இடியாப்ப மாவோ கிடையாது, சாதாரண கடையில் கிடைக்கிற பச்சரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மாவு வேணால் பயன்படுத்திக்கலாம். அதாவது கொழுக்கட்டை மாவோ இல்லை இடியாப்ப மாவோ அல்லது சாதாரண பச்சரிசி மாவு எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாவை இந்த கடையில் சேர்த்தாச்சு. கம்ப்ளீட்டாக ஃப்ளேம் சிம்மில் தான் இருக்கணும். இப்போ நம்ம எடுக்கிற கரண்டி அந்த கரண்டியோட எட்ஜு நம்ம கிண்டுற பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அடியில் கூடி அடிப்பிடிக்காமல் நல்லா வறுத்து கொடுக்க முடியும். இந்த மாதிரி மாவை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கமகமான வாசனை வர அளவுக்கு வறுத்து கொடுத்துருங்க. நம்ம வறுக்கும் போது லைட்டாக வாசனை வருங்க. இதோட பதம் எப்படி பார்க்கணும்னா, நம்ம இந்த மாவை கையில் தொட்டு பார்க்கும்போது நல்லா சுருன்னு அதோட ஹீட் கையில் ஏறணும். அதான் கரெக்டான. இந்த பக்குவம் வர்ற வரைக்கும் மாவை நல்லா வறுத்து கொடுத்துக்கிட்டே இருங்க. 5 நிமிஷத்துக்கு வறுத்தா போதுங்க, நல்லா ஹீட் ஆயிரும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் தொட்டு பார்க்குறேன், கையில் நல்லா ஹீட்டு சுருன்னு ஏறுதுங்க. இப்போ இந்த மாவை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இந்த கடாயிலே வச்சுருக்கக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அது 4லிருந்து 5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடயே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ தண்ணி நல்லா ஃபுல்லாக ரோலிங் பாயில் ஆகணும். அதாவது 100 டிகிரி செல்சியஸ் கொதிநிலையில் தண்ணி கொதிக்கணுங்க. இதுதான் செகண்ட் மெயின் டிப்பேவும். சில பேர் இந்த மாதிரி லைட்டாக இப்படி பபிள்ஸ் வரவும் ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு 100 டிகிரி செல்சியஸ்க்கு கொதித்து நாம் ஆஃப் பண்ணணுங்க. அப்போ தான் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு பஞ்சு போல் இருக்குங்க. ஸோ இதுதான் செகண்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் டிப்பேவும். இப்படி கொதிக்கவும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மாவு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ ஆறவும் நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் உருக்குன நெய் சேர்த்து விடுறீங்க. நீங்கள் உருக்குன நெய் அல்லது கோகனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் சாஃப்டாகவும் நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்குங்க. இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு அந்த நெய் மாவோட எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியிலிருந்து 1 கப் தண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு 1/2 கப் தண்ணியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மாவு மேலே தாராளமாக 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 கப் தண்ணி இப்போ ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டியை பேக் சைடில் திருப்பி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த கீழே இருக்கிற மாவுலாம் நல்லா வெந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கொஞ்சம் அகலமான பவுலை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அடுத்து நம்ம ஊற்றுற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தாங்க நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஒரேதாக ஊற்றிட்டிங்கன்னா களி மாதிரி ஆயிரும். அதுவும் இல்லாமல் நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கிறதுனால மாவு நல்லா வெந்துருங்க. நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணும் போதே இந்த பச்சரிசி மாவு வெந்து வர்ற ஸ்மெல் நல்லா நமக்கு தெரியுங்க. அதனால் தண்ணியோட அளவு கூடிடுச்சுன்னா நம்ம ஒயிட் மாவு சேர்த்துக்கலாம். அப்படின்னு நம்ம இதில் சேர்த்தோம்னா அடுத்து நம்ம சேர்க்குற மாவு சரியாக வேகாது. அதனால் இடியாப்பம் சரியாக வராதுங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறம்போதே கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லா மாவையும் ஈரப்படுத்திடணுங்க. நல்லா ஈரப்படுத்திடணும். அதுதான் இதில் 3rd மெயின் டிப்பேவும். இப்போ பாருங்கள், எங்கேயுமே ஒயிட் மாவு நமக்கு தெரியலை. நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ உடனே கை வைக்க முடியாது. ஸோ அதனால் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அதே நேரம் வெயிட் பண்ணிங்கனாலும் மாவு இறுகிரும். இப்போ பாருங்கள், எனக்கு 2 கப் பச்சரிசி மாவுக்கு 1.25 கப் தண்ணி செலவாயிருக்குங்க. தண்ணியோட அளவை கரெக்டாக சொல்ல முடியாது. நம்ம எடுக்கிற பச்சரிசி மாவை பொறுத்து தண்ணியோட அளவு கூடவும் குறையவும் செய்யலாங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். கையில் கோகனட் ஆயில் அல்லது நெய்யை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணால் போதுங்க. அதிக நேரம் அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு விரலை வச்சு காமிக்கிறேன். டக்குன்னு விரல் உள்ளே இறங்குது. இந்த அளவுக்கு மாவு தளர்வாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் கைவலி இல்லாமல் ஈஸியாக இடியாப்பம் பிழிய முடியுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக நான் எடுத்து ஒரு உருண்டையாக உருட்டிக்கிறேன். பிடிக்கொலக்கட்டிக்கு உருட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உருட்டிக்கிறேன். கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டலை. இப்போ பாருங்கள், நான் எவ்வளவு இந்த மாவை அழுத்தினாலும் கையில் எந்த இடத்துலையுமே மாவு ஒட்டாதுங்க. பாருங்கள், நான் அழுத்தி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இடியாப்பம் 2 நாள் ஆனாலும் சாஃப்டாக இருக்குங்க.
இதுதான் கரெக்டான பர்ஃபெக்டான இடியாப்பம் மாவோட பக்குவமேவும். இந்த அளவுக்கு நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக தாங்க வரும், ஈஸியாகவும் உங்களுக்கு பிழியவும் வருங்க. இதுக்கு காரணமே நம்ம தண்ணியை 100 டிகிரி செல்சியஸ்க்கு கொதிக்க வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணதுலேயே மாவு வெந்துருங்க. அந்த வெந்த மாவு கையில் ஒட்டவே ஒட்டாதுங்க. இதுதான் இதில் இருக்க ட்ரிக்கேவும். இப்போ தேவையான அளவை மாவு எடுத்துகிட்டு மிச்சம் மாவு இந்த மூடி போட்டு மூடிடுங்க, இல்லாட்டி இறுகிருங்க. இப்போ அந்த இடியாப்ப உலக்குலையும் எண்ணெய் தடவிக்கோங்க. நான் மர உலக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ எடுத்த மாவை இதில் வச்சுக்கலாங்க. உங்கள் இடியாப்ப உலக்கில் எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இடியாப்பம் ஈஸியாக பிழிஞ்சிடலாம். எப்போ இடியாப்பம் பிழியும் போது இந்த மாதிரி அகலமாக சுற்றி பிழிங்க, ஒரே இடத்துல பிடிச்ச மாதிரி பிழியாதீங்க. இந்த மாதிரி பிழிஞ்சால் தான் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்குங்க. இதுதான் 4th டிப்பேவும். இந்த மாதிரி அகலமாக பிழிஞ்சு விடுங்க. நீங்கள் இதே மாதிரி ஸ்டீமர் பிளேட் வச்சுருந்தாலும் அதுலேயும் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சிக்கலாங்க. இட்லி தட்டுலையும் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் எந்த அளவுக்கு நல்லா பூ போல் நூல் நூலாக வருது பாருங்கள். அந்த நூல் வந்து எந்த இடத்துலையும் கட் ஆகலைங்க. இதுக்கு காரணம் நான் மாவை வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணதுனால தான். அதுவும் இல்லாமல் தண்ணியோட கொதிநிலை கரெக்டாக இருந்ததுனால தாங்க. மாவு கையில் ஒட்டாமல் இருந்தாவே நல்லா சூப்பராக நூல் நூலாக வருங்க. கொஞ்சம் கூட கைவலியே இருக்காது. இனிமேல் இடியாப்பம் புழியணும்னேன்னு நம்ம பயப்பட தேவையில்லைங்க. ஈஸியாக கைவலி இல்லாமல் பிகினர்ஸ் கூட சூப்பராக செய்யலாங்க. 6 வயசு குழந்தை கூட ஈஸியாக புழிய முடியும். அந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இட்லி தட்டில் புளியும் போது ஒவ்வொரு குழிக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக புழிஞ்சுக்கிட்டிங்கன்னா எடுத்து சர்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம இடியாப்பமாக புழிஞ்சிக்கலாங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இடியாப்ப தட்டை தூக்கி உள்ளே வைக்கணுங்க. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. ஆல்ரெடி வெந்த மாவு தான், அதனால் சீக்கிரம் வெந்து வந்துடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கூட நமக்கு அந்த ஸ்டிக்லேயோ இல்லை கரண்டிலேயோ ஒட்டாமல் வரணுங்க. இந்த மாதிரி நூல் நூலாக ஒட்டாமல் வந்துருச்சுன்னா இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துடலாங்க. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். பஞ்சு போல் சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த உருண்டை வந்து நமக்கு உலக்கில் வந்து மிச்சம் இருந்த மாவு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நான் பால்ஸாக உருட்டி வச்சுக்கிட்டேங்க. பாருங்கள், அது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை பிளேட்டுக்கு நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் இட்லி தட்டில் தனித்தனியாக பிழிய சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிழிஞ்சிங்கன்னா எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், நான் ஒன்று பிச்சு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இடியாப்பம் நல்ல நூல் நூலாக கொஞ்சம் கூட ஒட்டாமல் பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்குங்க. நான் பிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இன்றைக்கி இதுக்கு காம்பினேஷனாக தேங்காய் பாலும் கூடவே எம்டி சால்னாவும் செஞ்சுருக்கேன். அதாவது பரோட்டா சால்னா, பிளெயின் சால்னான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவும் செஞ்சுருக்கேங்க. இதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது தேங்காய் பால் தாங்க. உங்களுக்கு எந்த காம்பினேஷனோட இடியாப்பம் சாப்பிட பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சாப்பிடக்கூடிய எளிமையான உணவு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையறிந்தர் சுவைத்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.